शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஞான வாசிஷ்டம் இறைவணக்கம். यतः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः. கண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா. ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம். தேவ பூஜை கதை, இரண்டாவது தேவ பூஜை கதை, பாடல் 19. என்று துதித்து எழில் கருணை முகமலர்ந்து முதல் மூலத்து இறைவன் தன்னை மென் துணைத்தாள் மீட்டிறைஞ்சி கேட்டது. ஒரு பொருள் உரைக்க விளங்கக் கேளாய் குன்றில் உரை அருட்கடலே நின்னருளால் அறிவெல்லாம் குறைவற்றேனுக்கு ஒன்று உளது சந்தேகம் அதன் அறுதி அருள்வாய் என்று உரைக்கலுற்றேன். வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு தான் பரமேஸ்வரிடமிருந்து பெற்ற உபதேசத்தை எடுத்துச் சொல்லுகின்றார். அதை கதையாக எடுத்துச் சொல்லுகின்றார். 451வது பக்கம் கதையாக எடுத்துச் சொல்லுகின்றார். ஈஸ்வரன், உன்னுடைய தவமானது நன்றாக விக்னமின்றி தடையின்றி நடக்கின்றதா? நீ அடைய வேண்டியதை அடைந்த நிறைவை பெற்றிருக்கிறாயா என்று காட்சி கொடுத்து வினவினார். அதற்கு உங்களுடைய அருள் இருந்தால் எதுதான் கிடைக்காது என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடி பிறகு தன்னுடைய ஒரு சந்தேகத்தை கேட்கின்றார். அறிவெல்லாம் நின்னருளால் குன்றில் உரை அருட்கருளை நின்னருளால் அறிவெல்லாம் குறைவற்றேனுக்கு எல்லா விதமான ஞானங்களும் குறைவில்லாமல் பெற்றிருக்கின்ற எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது. ஒன்று உள்ளது சந்தேகம். அதன் அறுதி அருள்வாய். அதன் உறுதியை அதன் தெளிவை சொல்லுங்கள், அருள் புரியுங்கள் என்று கேட்டேன் என்று சொல்லி தனக்கு என்ன சந்தேகம் இருந்தது, என்ன கேட்டேன் என்பதை சொல்லுகின்றார். 20வது பாடல். தீவினை எல்லாம் அறுத்து மங்களம் எல்லாம் உதவும் தேவ பூஜை
ஆவது எனக் கேட்டலுமே அருள் செய்வான். தெய்வம் தான் யாதென்றோதில் கேவலமே அரி அல்ல அரணல்ல. பூத உடல் கிடைத்ததல்ல. ஓவு மனம் அன்றடியும் முடிவும் இலாச் செய்யப்படா உணர்வே தெய்வம். தீவினை எல்லாம் அறுத்து மங்களம் எல்லாம் உதவும் தேவ பூஜை. ஆவது எனக் கேட்டலுமே அருள் செய்வான். தெய்வம்தான் யாது என்று ஓதில் கேவலமே அரி அல்ல அரண் அல்ல. பூத உடல் கிடைத்தது அல்ல. ஓவு மனம் அன்று அடியும் முடிவும் இலா செய்யப்படா உணர்வே தெய்வம். வசிஷ்டருடைய ஐயம் என்ன என்றால், தீவினை எல்லாம் அறுத்து மங்களம் எல்லாம் உதவும் தேவ பூஜை ஆவது. தேவ பூஜையாவது என்ன? என்னங்கிறது என்ன? தேவ பூஜையானது என்ன? எத்தகையது? ஈஸ்வர பூஜையை பற்றி கேட்கிறார். முதல்ல இந்த அத்தியாயத்துக்கே தேவ பூஜை கதை என்று தலைப்பு பார்க்கிறோம். தேவ பூஜை, ஈஸ்வர பூஜை, எந்த பூஜையானது சிறந்தது, அதை எப்படி செய்வது? தேவ பூஜை ஈஸ்வர பூஜையிலேயே சிறந்தது எது, அதை எவ்வாறு செய்வது என்பது தான் இந்த கதையினுடைய விஷயம். அதுதான் வசிஷ்டருடைய கேள்வி. தேவ பூஜை ஆவது என்ன? எப்படிப்பட்ட தேவ பூஜை வேண்டும்? தீவினை எல்லாம் அறுத்து எல்லா பாப்பங்களையும் போக்கி மங்களம் எல்லாம் உதவும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் புண்ணியங்களையும் இன்பங்களையும் நன்மைகளையும் அருளுகின்ற கொடுக்கின்ற அத்தகைய தேவ பூஜையானது எதுன்னு. எண்ணற்ற தெய்வங்கள் இருக்கிறார்கள். பூஜா முறைகளையும் பலவிதமாக பார்க்கின்றோம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது. அதற்கேற்றாற் போல அருள் புரிகின்றார்கள். இங்கே இவர் கேட்பது, இவர் ஏற்கனவே முன்னாடி ஆரம்பத்தில் பார்த்தோம், அவருடைய ஆசிரமத்தில் அவர் நித்தியமாக பூஜை முதலானவைகள் செய்து வருகின்றவர். இப்போ ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார் அவர். அதனால் அவருக்கு அதை பற்றி தெரியும். சாமான்யமாக தெரிந்த சகுண பிரம்ம உபாசனை, சகுண பிரம்ம தியானம் என்பதை பற்றிய கேள்வி அவருடையது அல்ல. அது அவருடைய கேள்வியிலிருந்தே தெரிகின்றது. தீவினை எல்லாம் மறுத்துனா எல்லா பாப்பங்களையும் போக்கி, ஏதோ ஒரு பிரச்சனை அதை மட்டும் போக்குங்கள், எல்லாம் கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை அப்படின்னு பொதுவாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணலை. எல்லா பாப்பங்களும் போக வேண்டும், எல்லா மங்களங்களும் கிடைக்க வேண்டும்னா புண்ணிய பாப்பம் இல்லாத ஒரு நிறைவான பூர்ணமான நிலை வேண்டும் என்பது தான். முன்னாடியே பார்த்தோம், நான் எல்லா விதத்திலும் நிறைவாக இருக்கிறேன், விதமான தேவையும் இல்லைங்கிறதையும் அவர் முன்னாடியே சொல்லிட்டார். அதனால் அவர் ரிஷியாக இருக்கிறார், எல்லா ஞானங்களும் இருக்குது அதுவும் சொல்லிட்டார். எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா விதத்திலும் நிறைவடைந்தவராக இருக்கிறார். லௌகிக்கமான விஷயங்கள் அவருக்கு எதுவும் தேவை இல்லை, அது அவரே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். அதனால் அதிலிருந்து அவருடைய வைராக்கியமானது தெரிகின்றது. நான் எல்லா விதத்திலும் பூர்ணமாக இருக்கிறேன், எந்த உலக விஷயமும் எனக்கு வேண்டியதில்லை, எதையும் நான் எதிர்பார்த்து இல்லை. அது இருந்தால்தான், அது கிடைத்தால்தான், அது வந்தால்தான் எனக்கு நிறைவு, நிம்மதி, சந்தோஷங்கிற அந்த எண்ணமானது எனக்கு இல்லை. அது ஒன்று. அப்புறம் இங்கே என்ன சொல்கிறாரோ அது அவருடைய நிறைவை, வைராக்கியத்தை குறிக்கின்றது. மேற்கொண்டு இங்கே அவர் என்ன கேட்கிறார்? தீவினை எல்லாம் மறுத்து மங்களம் எல்லாம் உதவும். எல்லா மங்களங்கம்னா பரிபூர்ணத்துவத்தை, முழுமையை, நிறைவை கொடுக்கின்ற தேவ பூஜை. அப்படிப்பட்ட பூஜை எது என்று கேட்கின்றார். ஆனால் இது மோட்சத்தை கேட்கின்றார். மோட்சம் என்பது தான் அவர் கேட்கக்கூடிய விஷயம். உலக விஷயங்களில் அவருக்கு பற்று இல்லைங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டார். இந்த வரிகள் மூலமாக மோட்சம்தான், எல்லா பாப்பங்களும் நீங்கி பரிபூர்ண விடுதலை என்பது தான், பரிபூர்ண ஹிதம் என்பது தான், ஸ்ரேயஸ் என்பது தான் அவருடைய விருப்பம் என்பது இந்த வார்த்தைகளிலிருந்து தெரிகின்றது. அதனால் யாருக்கு என்ன தேவைங்கிறது அவருடைய கேள்வியில் இருந்தே தெரியும். அதனால் சிஷ்யன் எப்படி கேள்வி கேட்கிறான்ங்கிறத வைத்துக்கொண்டு குரு பதில் சொல்லுகிறார். அவனுடைய தேவை என்ன, அவனுடைய அறிவு என்ன, அவனுடைய பக்குவம் என்ன என்பதை
அவனுடைய பிரார்த்தனையின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். பகவான் அப்படித்தான், குரு அப்படித்தான். ஆனால் இங்கே அப்படி இவர் சொல்லி எனக்கு தேவ பூஜையை பற்றி சொல்லுங்கள் என கேட்டலுமே. அவ்வாறு அவர் கேட்டவுடன் அருள் செய்வார், அருள் செய்கின்றார், அருள் புரிகின்றார். அவருடைய ஐயம் நீங்குமாறு அதற்கு உரிய விடையை கூறுகின்றார். அதனால் இவர் கேட்டது மோட்சம் என்பதனால சாமானியமான ஈஸ்வர பூஜை, சகுணமான ஈஸ்வர பூஜை அவருக்கு ஏற்கனவே தெரியும், நித்தியமாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த செய்ததனுடைய பலனாகத்தான் ஈஸ்வரனே தேடி வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அவராக வந்திருக்கிறார், அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறார். அப்போ அந்தளவுக்கு அவர் சகுணமாக உபாசனை செய்திருக்கின்றார். அதுக்கு மேலே அவர் ரிஷியாக இருக்கிறார், பரிபூர்ண வைராக்கியம் இருக்குது, எல்லா ஞானங்களும் இருக்குது. ஆகவே இவருக்கு உபதேசிக்க வேண்டியது என்ன, அவர் கேட்கின்ற தேவ பூஜை என்ன என்பதை பகவான் புரிந்து கொண்டு சொல்லுகின்றார். ஆகவே நிர்குண பூஜை என்பது தான், நிர்குண மானச பூஜை இதுதான் பகவானுடைய உபதேசம். நிர்குண பிரம்ம தத்துவத்தை சொல்லி அந்த நிர்குண பிரம்ம தத்துவத்தை எப்படி உபாசிக்கிறதுனா எப்படி பூஜை பண்ணுறது, நிர்குண பிரம்மத்தை எப்படி பூஜை பண்ணுறது, அது இடைவிடாது அணுச்சிந்தனம் பண்ணுறதுங்கிறது தான் பூஜை என்பதைத்தான் சொல்ல போகிறேன். அதனால் இது சகுணமான ஈஸ்வர பூஜை, அதை விளக்குகின்றது. நிர்குண பிரம்ம தத்துவத்தை தான் சிந்தனை பண்ணுறதா பூஜையாக சொல்லுகின்றார். அதனால் இது சாமான்யமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது கேட்கிறது ரிஷி, வசிஷ்ட ரிஷி. அதனால் அவருக்கான உபதேசம். இங்கே சகுன உபாசனை, சகுன வழிபாடு, விக்கிரக வழிபாடு நிந்திக்கிற மாதிரி இருக்கின்றது. ஏன்னா சிஷ்யனுடைய பக்குவம், தகுதி நிர்குண பிரம்மத்தை கேட்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு ஏற்றாற் போல இருக்கின்றது. அதனால் சொல்கிறார். அதனால் ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது. வேதாந்தத்தினுடைய உயர்ந்த நிலைகளில் சொல்லுகின்றார். பிரம்ம தத்துவத்தை சொல்லி அதை தியானிக்குகின்ற முறையை சொல்லுகின்றார். அதனால் தெய்வம்தான் யாது என்று ஓதில், தெய்வம் எது என்று கேட்டால், அதனால் தேவ பூஜை பண்ணணும்னா முதல்ல தேவன் எது, தெய்வம் எதுங்கிறத சொல்லணும். அதனால் எது தெய்வங்கிறத முதல்ல சொல்கிறார். தெய்வம்தான் யாது என்று ஓதில், கேவலமே அரி அல்ல, அரண் அல்ல, பூத உடல் கிடைத்தது அல்ல. அது மகாவிஷ்ணுவும் அல்ல, சிவனும் அல்ல, ஒரு பூத உடல், ஒரு மாயாகாரியமான ஒரு உடலை கொண்டது அல்ல. அதனால் ஒரு சரீரத்தோட, ஒரு ஆக்கிருத்தியோடு இருக்கக்கூடியது தெய்வத்தினுடைய வாஸ்தவமான நிலை அல்ல. அதனால் அது தெய்வம் அல்லனா, ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கிறது, அது மாத்திரம் தெய்வம் அல்ல. அதை கடந்த நிலை, தெய்வத்தினுடைய பாரமார்த்திக தத்துவமானது அதை கடந்ததாக, அதற்கு வேறானதாக இருக்கின்றது. அந்த தெய்வம் தான் அறிந்து கொள்ளப்பட வேண்டியது, அதுதான் பூஜிக்கப்பட வேண்டியது. அல்ல, அரி அல்ல, அரண் அல்ல. சொல்கிறது யார்? அரண் தான் சொல்கிறவர். மகாவிஷ்ணு, இவர் பரமேஸ்வரன் தான் சொல்கிறார். அதனால் இந்த ஆக்கிருதி, இந்த சரீரம் அது பூஜிக்க தகுந்தது அல்ல. அதற்கு மேலே இருக்கக்கூடிய பரமார்த்த தத்துவம் அதுதான் அறிந்து கொள்ளத்தக்கது. அதனால் அரி அல்ல, அரண் அல்ல, பூத உடல் கிடைத்தது அல்ல. ஓவு மனம் அன்று, இது மனசு, சித்தம், இப்படி மனதினால் பிரித்து கொள்ள முடிந்த ஒரு உருவங்கள் அல்ல. அதனால் ஓவு மனம் அன்றுனா, மனசும் அல்லனா, மனதினால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாமரூபத்தோடு கூடிய வடிவம் அல்ல. அடியும் முடிவும் இலா செய்யப்படா உணர்வே தெய்வம். முதலும் முடிவும் இல்லாத, இப்போ சர்வ வியாபகமாக இருக்கின்ற பரம்பொருள் நிர்குண பிரம்மம். அதில் செய்யப்படாதன, அது ஒரு காலத்தில் செய்தது, செய்யப்பட்டதாக இல்லை, காரியமாக, ஒன்றினுடைய காரியமாக இல்லை, அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது. விவர்த்த உபாதான காரணமாக, நிமித்த காரணமாக இருப்பது நிர்குண பிரம்மம். அதனால் ஒரு காரியமாக இல்லாமல் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்ற உணர்வு, அறிவு, சித் ஸ்வரூபம், அதுவே தெய்வம். அதுதான் வாஸ்தவமான தெய்வம். பாரமார்த்திகமாக அதுதான் தெய்வம். அது அதனுடைய மாயா சக்தியினால் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்றும் மற்ற தேவர்களாகவும் இருக்கின்றதுங்கிறது. அது அதனுடைய அடுத்த நிலை. வாஸ்தவமாக தெய்வம் என்பது நிர்குண பிரம்மம். அதனால் முதலும் முடிவும் இல்லாதது, அடியும் முடிவும் இல்லாதது. அதுதான்
லிங்கோத்பவராக பார்க்கிற பொழுது சிவன் அடிமுடி, சிவனுடைய அடிமுடி தேடி போனார்கள்னா யார்? பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுடைய அடியையும் முடியையும் தேடி போனார்கள் அப்படிங்கிறது புராண கதை. அடியையும் முடியையும் தேடி போனார்னா அவருடைய வாஸ்தவமான ரூபம் என்ன என்பதை கண்டறிய போய் பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொண்டார்கள் என்பது தான். அதில் அதற்குடைய வாஸ்தவமாக அந்த சரீரம்னு பார்த்தா அதற்கு ஒரு முதல் முடி இருக்குது, தலை இருக்குது, பாதம் இருக்கின்றது. ஆனால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய பாரமார்த்திக ஸ்வரூபம் அது சர்வ வியாபகமாக ஏக்கமாக இருப்பது, முதலும் முடிவும் இல்லாமல் இருப்பது, பரிபூர்ணமாக இருப்பது. அதை அவர்கள் விசாரம் செய்தார்கள், புரிந்து கொண்டார்கள் என்பது தான் அந்த கதையினுடைய தாற்பயம். முதலையும் முடியும் தேடுதல் அப்படின்னா இறைவனுடைய மூலம் என்ன, இறைவனுடைய காரணம் என்ன அப்படின்னா அவர் அனைத்திற்கும் காரணம், அவருக்கு காரணம் எதுவும் இல்லை, அவர் ஆதி அனாதி அற்றவர். அதனால் அப்படி எது இருக்கின்றதோ, எது இருக்கு? உணர்வுனா அறிவு, அது அறிவாக சித்ஸ்வரூபமாக சைத்தன்யமாக எது அப்படி இருக்கின்றதோ அதுவே தெய்வம், அதுதான் தெய்வம். அது இன்னும் கொஞ்சம் விரித்து மேற்கொண்டு மேலும் சொல்லுகின்றார். அடுத்த பாடல் 21வது பாடல். தேக முதல் பிரிவுகளாய் சிறியனவாம் பொருள்களில் அத்தெய்வம் உண்டோ, பாகமர பனதியற அடிமுடிவற்று உள உணர்வே பரமபோதம் ஆகையினால் அது தெய்வம் அர்ச்சித்தற்கு உரித்தாகும் அறிவிலாத மூகற்கு வடிவ முதல் அர்ச்சனையே இயல்பு என்று மொழியும் அன்றே. தேகம் முதல் பிரிவுகளாய் சிறியனவாம் பொருள்களில் அத்தெய்வம் உண்டோ, பாகம் அற பனதி அற அடி முடிவு அற்று உள உணர்வே பரம போதம் ஆகையினால் அது தெய்வம் அர்ச்சித்தற்கு உரித்தாகும் அறிவிலாத, அது தெய்வம் அர்ச்சித்தற்கு உரித்தாகும் அறிவிலாத மூகர்க்கு வடிவம் முதல் அர்ச்சனையே இயல்பு என்று மொழியும் அன்றே. தேகம் முதல் பிரிவுகளாய் சிறியனவாம், ஒரு உடல், ஒரு நாமரூபத்தை கொண்டு இருப்பது, ஒரு உடல் கொண்டு பல அவயவங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உடல் அப்படின்னு வந்தாலே, ஒரு நாமரூபம் சேர்ந்தாலே அங்கே பரிச்சின்னத்துவங்கிறது வரையறைங்கிறது வந்து விட்டுகிறது. மற்ற பொருளில் இருந்து அதை வேறுபடுத்தி ஒரு இடத்துல ஒரு காலத்தில் இருப்பதாக ஆகிவிடுகின்றது. தேகம் முதல் பிரிவுகளாய் சிறியனவும் பலவிதமான அவயவங்களோடு கூடியதாக ஒரு சிறிய வடிவமாக பொருள்களில் அத்தெய்வம் உண்டோ, அந்த நாம ரூபங்களில் அந்த தெய்வம் உண்டோ அப்படின்னா அதுக்குள்ளே மட்டும் அதனால் வரையறுக்கப்பட்டு அது மாத்திரமாக அது இல்லை. அதுக்குள்ளேயும் இருக்குது, ஆதாரமாக காரணமாக இருக்குங்கிறது வேற. ஆனால் அந்த நாமரூபத்தை எடுத்துக்கொண்டு அது மட்டுமே அப்படின்னு அதற்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சா அதுதான் அறியாமை. அதை சொல்ல. அதனால் அத்தெய்வம் உண்டோனா அந்த சிறிய பொருள்கள் அவ்வளவுதான், இது மட்டும்தான் என்று நினைக்கிற பொழுது அங்கு தெய்வம் இல்லை. பாகம் அற பனதி அற, பாகங்கிறது பகுப்புகள், பலவிதமான அவயவங்கள், அவயவ பேதம், ஸ்வகத பேதம் என்பது பல உறுப்புகள் சேர்ந்ததாக இருப்பது. பனதி, பனதின செயல் அப்படின்னு அர்த்தம், செய்கை என்ற அர்த்தம், செய்கை அற்றதாக. அடி முடிவு அற்று, முதலும் முடிவும் இல்லாமல், அப்போ கால தேச வரையறை இல்லாமல். ப்ளஸ் ஸ்வகத பேதம், சஜாத்திய பேதம், விஜாதிய பேதம், ஸ்வகத பேதம் இல்லாமல். பாகம் அறங்கிறது ஸ்வகத பேதம் இல்லாமல், அடிமுடிவு அற்றுங்கிறது காலதேச வரையறை இல்லாமல், சஜாத்திய விஜாத்திய பேதம் இல்லாமல் இருக்கின்ற, சர்வ வியாபகமாக இருக்கின்ற, எவ்விதமான செயலும் அற்றதாக இருக்கின்ற அந்த அறிவே, உணர்வே பரம போதம், அதுவே பரம்பொருள், அந்த ஆத்மாவே பரம்பொருள். ஆகையினால் அது தெய்வம், அர்ச்சித்தற்கு உரியதாகும். ஆகவே அந்த தெய்வம்தான் முடிவாக
பூஜிப்பதற்கு உரியதாக இருக்கின்றது. பூஜிக்கிறது எப்படிங்கிறது பின்னாடி சொல்ல போகிறேன். அதனால் எது தெய்வம்ங்கிறதுக்கு முதல்ல விளக்கம். தேவ பூஜை என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்டதுக்கு எது தெய்வம்ங்கிறத முதல்ல விவரிக்கின்றார். அதுக்கப்புறம் அதை எப்படி பூஜிக்கிறதுங்கிறத பிறகு சொல்ல போகிறார். இல்லை, அது தெய்வம், அந்த உணர்வு தான் தெய்வம், அந்த அறிவு தான் தெய்வம். 1000 தெய்வம் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோன்னு பாரதியார் பாடுறார். காடனை மாடனை அப்படியெல்லாம் சொல்லி இதெல்லாம் தெய்வம்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி தெய்வம் பல விதங்களில் இருக்குன்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோ அப்படின்னு கேட்குறார். அதான், அதனால் அது தெய்வம். அது தெய்வம்னா அந்த பரம்பொருள் அறிவே, சர்வ வியாபகமாக இருக்கின்ற, பூர்ணமாக இருக்கின்ற, முதலும் முடிவும் அற்று இருக்கின்ற அந்த ஆத்மாவே, அந்த அறிவே தெய்வம். அதுவே வணங்குதற்கு உரியது, அர்ச்சித்துக்கு உரியதாகும். அறிவில்லாத மூக்கற்கு அதை பற்றிய விவேகம், இந்த அந்த அறிவு அதை பற்றிய விவேகம் எப்படி வரும்? வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணால் தான் வரும். அதுக்கிடையில் அது வரப்போகிறது இல்லை. ஏன்னா அதற்கு பிரமாணம், ஒரே பிரமாணம், சாஸ்திரம்தான் பிரமாணம். ஆனால் அந்த பரம்பொருளை, அந்த நிர்குண பிரம்மத்தை, ஆத்மாவை சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் ஒருவன் அறிந்து கொள்ள முடியும். அந்த பரம்பிரம்மத்தை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரத்தை, மற்ற ஆகம சாஸ்திரங்கள்லாம் படித்திருக்கலாம், அதெல்லாம் தெரியலாம். ஆனால் அந்த வேதாந்தத்தை, உபனிஷத்துக்களை, அந்த பரம்பொருள் தத்துவத்தை சொல்லுகின்ற அந்த நூல்களை படிக்காத, அறியாத மூடர்க்கு, நல்லா அறிவில்லாத மூகர்க்குன்னா அந்த சாஸ்திரங்களை பற்றி படித்து கற்று கேட்டு அதை பற்றிய விவேகத்தை அடையாதவர்களுக்கு, அந்த ஞானம் இல்லாதவர்களுக்கு. மற்ற விஷயத்தில் ஒரு புத்திசாலியாக இருப்பான். அதில் மூகன்னா அறிவே இல்லாதவன்கிற அர்த்தம் இல்லை. இந்த விஷயத்தில் இதற்கான சாஸ்திரங்களை படிக்காத வரைக்கும், மற்ற லௌகிக்க சாஸ்திரம் இருக்கலாம், மற்ற வேத அங்கங்கள், உபவேதங்கள் அதெல்லாம் படித்திருக்கலாம், பெரிய பண்டிதராக இருக்கலாம். ஆனால் ஆத்ம, அந்த பிரம்ம தத்துவம் தெரியவில்லை என்றால் அவர் மூக்கர் தான். அதனால் அறிவில்லாத மூக்கருக்கு வடிவம் முதல் அர்ச்சனையே. ஒரு நாமரூபத்தில் இறைவனை வைத்து கொண்டு பூஜித்தல் என்பது இயல்பு. அது அவர்களால் அதைத்தான் செய்ய முடியும். அப்படித்தான் அவர்களால் பார்க்க முடியும், பூஜிக்க முடியும், தியானிக்க முடியும், சிந்திக்க முடியும். அதனால் அவர்களுக்கு அது இயல்பு. ஆனால் விவேகம் உள்ளவர்களுக்கு அப்படி அல்ல. அது மட்டுமே அல்ல. கவனமாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதனால் நாங்கள் அதெல்லாம் தாண்டி போயிட்டோம், அதனால் நான் உருவ வழிபாடெல்லாம் பண்ண மாட்டேன்னு நாளையிலேருந்து பூஜையை நிறுத்திடக்கூடாது. இருக்கிறதும் போயிடும். அதனால் நீங்கள் கேள்வி கேட்குறது வசிஷ்ட முனிவர். அதனால் நாம் வசிஷ்ட முனிவர் ஆயிட்டாக்கா இந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ளணும். அதனால் வடிவம் முதல் அர்ச்சனையே இயல்பு என்று மொழியும் அன்றே என்ற சாஸ்திரங்கள் சொல்லும். அதுதான் வடிவம் முதலானவைகள் மூக்கருக்கு, விவேகம் இல்லாதவர்களுக்கு, மற்றவர்களுக்கு, விவேகம் உள்ளவர்களுக்கு அந்த பரம்பொருளே தெய்வம், உணர்வே தெய்வம். ஒன்று பிரம்மம் உளது உண்மை, அது உணர்வென கொள்வாயே. அதையும் பாரதியார் பாடுறார். ஒன்று பிரம்மம் உளது உண்மை, ஒன்று பிரம்மம் உளது உண்மை, அது உன் உணர்வென்று கொள்வாய் அப்படின்னு இருக்கு ஒரு பாட்டு. அடுத்த பாடல் இன்னும் கொஞ்சம் அதற்கு இன்னும் விளக்கம் சொல்லுகின்றார். 22வது பாடல். செல்வழி யோஜனை நடக்க மாட்டாதார், குரோச வழி செல்லுமா போல், பல்வடிவில் அர்ச்சிப்பார் அறிவில்லார், அறிவு நிலை படையார் என்று சொல்வர் பராபரமற்ற சிற்ககனம், எவ்விடத்தும் துன்றி நிற்கும் அல்வழியாம் கற்பங்கள் அனைத்தினும் மாயாது அதனால் அதுவே தெய்வம். செல்வழி யோஜனை நடக்க மாட்டாதார், குரோச வழி செல்லுமா போல். யோஜனைங்கிறது ஒரு தூர அளவு, கால தூரத்தை அளக்கின்ற ஒரு அளவு, பழைய கால அளவு. யோஜனை தூரம், இத்தனை யோஜனை தூரம்னு. அதையுடைய குறைந்த தூரத்துக்கு குரோசம்னு, இத்தனை குரோசம்னு சொல்லுவாங்க.
அதனால் யோஜனை நீண்ட அளவு யோஜனை, குறைவான அளவு குரோசம். அதில் ஒரு நடந்து போகிறார், பக்கத்து கிராமத்துக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னாக்கா அது ரொம்ப தூரம் இருக்குது. ஒரு நாளைக்கு அவர்னால் எவ்வளோ தூரம் நடக்க முடியும்? நல்லா நடக்க முடிந்தவர் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கூட நடக்கலாம். பல யோஜனை தூரங்கள் நடக்க முடிந்தவர் நடக்கலாம். நடக்க முடியலைன்னா என்னது? படிப்படியாக போகணும். அதனால் குரோச தூரம் போயிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு திரும்ப அடுத்த குரோச தூரம்னு அப்படி படிப்படியாக மெல்ல செல்வது போல. அதான் உதாரணம். அதனால் அவரும் பயணத்தில் தான் இருக்கிறார், வேறு எங்கேயும் போகிறதில்ல. நல்ல சக்தி உடையவர் நீண்ட தூரம் தொடர்ச்சியாக நடக்கிறார். சக்தி இல்லாதவர் படிப்படியாக நின்று ஓய்வெடுத்து கொண்டு செல்லுகின்றார். அதுபோல பல்வடிவில் அர்ச்சிப்பார் அறிவில்லார், அறிவு நிலை படையார் என்று சொல்வர். பல வடிவங்கள் அந்த இறைவனை ஈஸ்வரனை பூஜிப்பார்கள். நீண்ட தூரம் பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், அந்த புரிந்து கொள்வதற்கு விவேகம் இல்லாதவர்கள், பக்குவம் இல்லாதவர்கள் பல ரூபங்களில் என்னை அந்த பரம்பொருளை அர்ச்சிப்பார்கள், பூஜிப்பார்கள், வணங்குவார்கள். அறிவு நிலை படையார் என்று சொல்வர். அவர்கள் நிலைத்த அறிவை, நிலையான பரம்பொருளை அறியாதவர்கள் என்று சொல்லுவார்கள். பராபரம் அற்ற சிற்ககனம் எவ்விடத்தும் தொன்றி நிற்கும். மேல் கீழ் இல்லாமல், பராபரம்னா பரம்னா மேலே, பரம்னா கீழே, கீழ் மேல் என்ற வேறுபாடுகள் இல்லாமல். சிற்ககனம், சித்தாகிய ககனம், சிதம்பரம், சிதாகாசம். அந்த அறிவு சித்தானது ஆகாசம் போல சர்வ வியாபகமாக இருக்கும். மேல் கீழ் உள்வெளி என்ற எவ்விதமான பேதமும் இல்லாமல் அது இருக்கும். எவ்விடத்தும் துன்றி நிற்கும், எல்லா இடங்களிலும் அது நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அதனால் அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரம்பொருள் பரிபூரண ஆனந்தம்னா. அடியார்கள் பாடியிருக்கிற பொழுது அது தெரிந்து தான் பாடியிருக்கிறார்கள். சகுணமாக பாடியிருக்கக்கூடிய அடியார்களுடைய பாடல்களை பார்க்கிற பொழுது அங்கே நிர்குண பிரம்ம தத்துவமும் சேர்ந்து தான் இருக்குது. நிர்குண பிரம்மமாக எது இருக்கோ அதுவே சகுணமாகவும் இருக்குது என்று அவர்கள் தெரிந்து பாடியிருக்கிறார்கள். அதனால் இந்த உருவ வழிபாடு பண்ணாலே தப்பு அப்படிங்கிறது இல்லை. பண்ணியவர்களெல்லாம் விவேகம் இல்லாதவர்கள் என்று இல்லை. அந்த விவேகத்தோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விவேகம் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு ரூபத்தை மட்டும் வைத்து கொண்டு வணங்குறது அதுதான் இங்கே நிந்திக்கப்படுகின்றது. அது விவேகம் இல்லாத தன்மை. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்படின்னு பாடிட்டு அப்புறம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றினார். எல்லாமே இருக்காங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாயின ஈஸ்வரனுடைய தத்துவத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன குகன் கொண்டு வந்து முடிச்சுட்டார். முதல்ல சொல்கிற பொழுது உருவாய் அருவாய் உளதாய் இளதாயின, அங்கே என்னது அது நிர்குண பிரம்மத்தை குறிக்குது. நிர்குண பிரம்ம வர்ணனையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் குகனே முருகப்பெருமானே எனக்கு குருவாய் வந்து அருள்வாய் அப்படின்னாக்கா எங்கே. அதனால் அது தெரிந்து தான் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த அளவுக்கு போகாமல் வெறும் ஒரு உருவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அது மட்டும்தான் கடவுள் அப்படின்னு அங்கே மதச்சண்டை வர்ற பொழுது அதுதான் அறியாமை. அப்படி இருப்பவர்கள் தான் அறிவில்லாதவர்கள். என்னுடைய தெய்வம் மட்டும்தான் தெய்வம், அல்லது தெய்வம் இந்த வடிவத்தில் மட்டும்தான் இருக்கும், சிவனா மட்டும்தான் இருப்பார், விஷ்ணு கிடையாதுன்னா, இல்லை விஷ்ணு மட்டும்தான் சிவன் கிடையாதுன்னா, அதுலேயும் ராமர் கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் மட்டும்தான் ராமர் கிடையாதுட்டான். அந்த மாதிரிலாம் அப்படி அதுதான் அறியாமை, அதுதான் அறியாமை. அது இல்லாமல் இன்னும் மற்ற மனிதர்கள் மற்ற மதத்தில் இருக்க ஆள் என்ன சொல்கிறான், நாங்கள் அதனால தான் கடவுளுக்கு உருவமே வச்சு கொள்ளலைங்கிறான். உருவ வழிபாடு உங்கள் வேதத்திலேயே நிந்திக்கப்பட்டிருக்கு. வேத காலத்தில் கோயில் கிடையாது, உருவ வழிபாடுங்கிறது இல்லை, வேதத்தில் அது நிந்திக்கப்பட்டு இருக்கின்றது. கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு அருவ தத்துவம் தான் சொல்லி இருக்கு. எங்கள் மதமும் அதான் சொல்லுதுன்னு மற்ற மதத்தவர்கள் இன்று ஒரு சில பிரச்சாரம் செய்கிறார்கள். அதனால் உருவ வழிபாடுங்கிறது நிந்தனைக்குரியதுன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய தத்துவம், அவர்களுடைய மதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கடவுள் தத்துவமும் வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய கடவுள் தத்துவமும் வேறானது. கடவுள் அவர் கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னா அவர் எங்கும் இருக்கிறார். எவ்விடத்தும் துன்றி நிற்கும்னா, எவ்விடம்னா இங்கே பூமியில் இல்லைன்னு சொல்கிறான். கடவுளுக்கு உருவம் இல்லை, சரி, அது உங்கள் மதம் சொல்லுது. ஆனால் அந்த கடவுள் எங்கே இருக்கிறார்னா
அவர் லோகத்தில் அந்த பரலோகத்தில் மட்டும்தான் இருக்கிறார், பூலோகத்திலேயே வேற எங்கேயும் இல்லைங்கிறார். இப்போ வேறு பூலோகங்கிறதோ வேறு லோகங்கிறதோ அங்கேயெல்லாம் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் எப்படி எவ்விடத்தும் தோன்றி இருக்கும்னா எங்கும் நிறைந்தவர்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கும் நிறைந்தார்னா அவருடைய லோகத்தில் மட்டும் எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா அப்படி அது தவறான புரிதல் இருக்கின்றது. அதனால் பூமியில் கடவுள் வரமாட்டார், அவர் காட்சி கொடுக்க மாட்டார், பூமியில் கடவுளை பார்க்கவே முடியாது, அவர் இருக்கிற உலகமே வேறேன்னு அவனுடைய மதநூல் சொல்லுது. கடவுளுக்குன்னு ஒரு உருவம், குறிப்பிட்ட உருவம் அதுவும் இருக்குது, அங்கேயும் உருவங்கள் இருக்குது. அங்கே பைபிளில் பார்த்தாக்க அவர் அங்கே பாத பூஜை பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அவருடைய திருவடிகள் அப்படிங்கிறதெல்லாம், திருவடிங்கிறதெல்லாம் அவருடைய அடிகள், அவருடைய பாதம் அப்படிங்கிறதெல்லாம் வருது. பரமபிதா எப்படி இருப்பார்? உருவமாக இருப்பாரா, உருவம் இல்லாமல் இருப்பாரா? அவர் இருக்கிற லோகத்தில் சர்வ வியாபகமாக இருப்பாரா, இல்லை ஏகதேசமாக இருப்பாரா? அங்கே மட்டும்தான் இருப்பார், இங்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே குர்ஆன்லேயும் வேறு விதமான வர்ணனைகள் எல்லாம் அந்த அல்லாங்கிறத பற்றி வருது. ஆனால் அவர் பூமிக்கு வரமாட்டார் அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து இருக்குது. பூமிக்கு வரமாட்டார், வர்றது போகிறதுன்னு இருந்தாலே உருவம் இருந்தால் தானே வர முடியும், போக முடியும். அதனால் அதெல்லாம் வேதம் சொல்லுகின்ற இந்த நிர்குண பிரம்ம தத்துவம் வேறு, அவர்கள் மதத்தில் இருக்கக்கூடிய அருவ தத்துவம் என்பது வேறு. அதனால் அதெல்லாம் சொல்லி நம்மளை குழப்புறான். உங்கள் வேதத்திலே இப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனால் சித்ககனம் எவ்விடத்தும் தோன்றி நிற்கும், அது எல்லா இடங்களிலும் ஆகாசமாக, சிதாகாசமாக, சிதம்பரமாக, சர்வ வியாபகமாக, மேல் கீழ் அற்று, உள்ளும் புறம்பும் அற்று, எல்லாவற்றுள்ளும் எல்லாமாயும் அது இருக்கின்றது. அல் வழியாம் கற்பங்கள் அனைத்தினும் மாயாது, அதனால் அதுவே தெய்வம். அது கற்பங்கள் பிரளய காலத்திலும், அதனால் கற்பங்கள் அனைத்தினும்னா கற்பம் முடிந்து பிரளய காலம் வர்ற பொழுது எத்தனை பிரளய காலம் வந்தாலும் உலகம் அழியும், அந்த ஆதாரமான பரம்பொருள் அழியாது. அதனால் உலகங்கள் அழிகின்ற பொழுதும் எது அழியாமல் இருக்கின்றதோ அதுவே தெய்வம். அதனால் தெய்வம்னா அது காலத்தினால் அழியாததாக இருக்கணும். இல்லை இடம் வரலாம், பொருட்கள் வரலாம், அதெல்லாம் அழிந்து போகும். காலமும் கூட இடத்தோடு சேர்ந்து தோன்றி மறைகின்றது. இப்போ காலாதீதமாக அது இருக்கின்றது. காலம் கடந்ததாக, இடம் கடந்ததாக அது இருக்கின்றது. பொருட்கள் அழிகின்ற பொழுதும் அது அழியாமல் இருக்கின்றது. அப்படி எது இருக்கோ அதுவே தெய்வம். அதுதான் வாஸ்தவமான தெய்வம், பாரமார்த்திகமான தெய்வம் அதுதான். அதில் வியாபகாரிகமாக அந்த பாரமார்த்திக தெய்வமானது தன்னுடைய மாயா சக்தியினால் வியாபகாரிகமாக பல தெய்வ ரூபங்களில் வருகின்றது என்பது தான் நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. பாரமார்த்திகமாக எந்த தெய்வம் இருக்கோ அதுவே அதனுடைய அப்படி ஒன்று தான் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு பொருள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிந்த பிறகும், அனைத்து உலகங்களும் அழிந்த பிறகும் எஞ்சி இருப்பது எத்தனைனா ஒன்றே ஒன்று. இப்போ அது மாத்திரம்தான் இருக்குது, அதுதான் காரணமாக அது மாத்திரம் இருக்குன்னா அப்போ உலகம் பிறகு தோன்றுகிறது என்கின்ற பொழுது அந்த உலகம் எங்கிருந்து தோன்றுகிறது, எப்படி தோன்றுகிறது? உலகம் இல்லாத பொழுது இருக்கின்ற பொருள் ஒன்றே ஒன்று தான் என்றால் அது ஒன்றுமில்லைன்னு சூன்யம் அப்படின்னு பௌத்தர்கள் சொல்லுகிறார்கள். அது ஏற்புடையது அல்ல. ஒன்று இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அறிவியலே உலகம் பிக் பேங் தியரின்னு சொல்கிறான். ஒரு காலத்தில் தோன்றியதுன்னா அப்போ தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்தது? அதுக்கு முன்னாடி அது தூசுகளாக ஏதோ ஒன்றா இருந்தது, அதெல்லாம் சேர்ந்து வெடிப்புற்று தோன்றியதுன்னா. இப்போ தோன்றுவதற்கு முன்னாடி ஒரு மூலப்பொருள் இருந்தது, அது ஒன்று தான், பல இல்லை, இரண்டு இல்லை, ஒன்றும் இல்லைங்கிற சூன்யமும் இல்லை, ஒரே ஒரு மூலம் இருந்தது. இப்போ உலகம் தோன்றியதுன்னா எங்கேருந்து தோன்ற முடியும்? அதே ஒரு மூலத்திலிருந்து தான் தோன்ற முடியும். அப்போ அந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது எதுவாக இருக்கும்? அதே ஒரு மூலம்தான். அந்த மூலம்தான் எது மூலப்பொருளாக இருக்கின்றதோ, ஆதி பகவானாக இருக்கின்றதோ, அதுதான் உலகமாக தன்னைத்தானே தோற்றுவித்து கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் இருக்க முடியும். அது இன்னொன்றை தோற்றுவித்ததுனாக்கா இன்னொன்று எங்கேருந்து வர முடியும்? இருக்கிறது அது மட்டும்தானே. உலகம் இல்லாத காலத்தில் அது மட்டுமே இருந்தது, ஒரே ஒரு பொருள் தான் மூலமாக இருந்ததுனாக்கா அப்போ இரண்டாவதாக ஒரு பொருள் தோன்றுவதற்கான உபாதான காரணமாகவும் அதுதான் இருக்க முடியும். அதை தோற்றுவிப்பதான நிமித்த காரணமாகவும் அதுதான் இருக்க முடியும். அதான் சொல்லுது. அதனால் அனைத்தும் அழிந்த பொழுதும் அது அழியாமல் இருக்கின்றது.
அதுக்கப்புறம் அதனிடத்துல இருந்து தான் உலகம் தோன்றி இருக்கிறதுனா காரணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் காரியம் இருக்கும். தங்கம் இருக்குன்னா தங்கத்திலிருந்து நகைகளை தோற்றுவித்தா நகை எப்படி இருக்கும், தங்கம் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கும். மாறி இருக்க தங்கத்தினுடைய குணங்கள் அந்த நகையிலும் இருக்கும், காரியத்திலும் இருக்கும். இப்போ பிரம்மம் அதுதான் முதல்ல இருந்தது, அந்த அறிவு மாத்திரம் இருந்தது. அதனிடத்திலிருந்து உலகம் வந்ததுன்னா உலகம் முழுவதும் அந்த அறிவானது இருக்கின்றது. அப்போ உலகம் எதை சொல்கிறது? உலகங்கிறது அந்த மூலமான பரம்பொருள் மேலே ஒரு தோற்றுவிக்கப்பட்ட நாமரூப கல்பனை, அதுதான் தோன்றியது. அதில் தங்கம் நகையாக ஆனதுனாக்க என்ன நகையாச்சு? தங்கத்தின் மேலே ஒரு நாமரூபங்கிற ஒரு கற்பனை தோற்றுவிக்கப்படுகின்ற பொழுது, ஏற்றுவிக்கப்படுகின்ற பொழுது அது நகை என்று சொல்லப்படுகின்றது. அப்படி தான் இருக்க முடியும். மூலப்பொருள் ஒன்றுனாக்கா அதில் அது காரியமாக ஆகிறதுனா காரியம் முழுக்க அது இருக்கின்றது. அப்போ காரியமாக புதுசாக என்ன வந்ததுன்னா கூடுதலாக ஒரு நாமரூபம். நாமரூபம் இத்தியவ சத்தியம், மிருத்திகா இத்தியவ சத்தியம்னா. அதில் நாமரூபங்கிறது ஒரு கல்பனை ஆதாரமான பானைங்கிற தோற்றத்தில், பானைங்கிற தோற்றம் கல்பனை, ஆதாரமான அந்த மண் மட்டுமே சத்தியம். அதே மாதிரி நகைகள்ங்கிறதுல நகைகள்ங்கிற தோற்றம் கற்பனை, ஆதாரமான தங்கம் மட்டுமே சத்தியம். ஆனால் இந்த நகைகள் தோன்றுவதற்கு முன்னாடி தங்கம் மாத்திரம் இருந்தது. நகைகள் தோன்றிய பிறகு என்னதுன்னா தங்கமும் நகைகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? நகைகள் தோன்றி இருக்கின்ற பொழுதும் தங்கம் மாத்திரமே இருக்கின்றது. அப்போ என்ன வித்தியாசம்? தங்கம் நகைகளாக தோன்றி கொண்டு இருக்கின்றது, அவ்வளோதான் வித்தியாசம். தங்கம் எந்த தோற்றமும் இல்லாமல் இருந்தது, எந்த நாமரூபமும் எடுக்காமல் இருந்தது. பிறகு நாமரூபங்கள் எடுக்கின்ற பொழுது அது நகைகள் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் தங்கம் நகைகளாக தோன்றி கொண்டு இருக்கின்றது. அதனால் நகைகள்னு பன்மையில் சொன்னாலும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்றுதான். அதனால் பிரபஞ்சம் உலகம் அனைத்தும் அழிகின்ற பொழுதும் கற்பங்கள் அனைத்திலும் மாயாது, எது மாயாமல் மாய்ந்து போகாமல் அழிந்து போகாமல் இருக்கின்றதோ அந்த பரம்பொருள், அந்த அறிவு, அது ஒன்றே தெய்வம். அந்த ஒன்று எப்படி இருக்குமா? ஜடமாக இருக்குமா, அறிவாக இருக்குமான்னா அது ஜடமாக இருந்தால் அதிலிருந்து இன்னொன்று வர முடியாது. அப்போ அது அந்த இருக்கிறது ஒன்று, அது ஜடமாக இல்லை, அது அறிவாக இருக்கின்றது, அதுதான். அதனால் அதுவே தெய்வம். அந்த சித் ககனம்னு தான் சொல்லிட்டார். அது சித் ககனம், அது சைத்தன்ய ஸ்வரூபம், சிதாகாசம், சிதம்பரம், அது அறிவு ஸ்வரூபம். அதனால் அதுவே தெய்வம். அது அறிவு ஸ்வரூபம்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நான் அறிவு ஸ்வரூபம். இதெல்லாம் அறிகின்ற நான் காரியம், காரணம் எப்படி இருக்கோ காரணத்திலேருந்து காரியம் வந்தால் அந்த காரியத்தில் என்ன இருக்கோ காரியத்தை வைத்து கொண்டு காரணத்தை நாம் அனுமானம் பண்ண முடியும். காரியத்தை பார்த்து காரியத்தை ஆராய்ச்சி பண்ணால் இதனுடைய காரணம் எப்படி இருக்கும், மூலம் எப்படி இருக்கும். ஒரு துணி என்ன மெட்டீரியல்னா அதுலேருந்து ஒரு நூலை எடுத்து பார்த்தாக்கா அது என்ன இருக்கோ அதுதான் துணின்னு. அதனால் காரியத்தை வைத்து கொண்டு காரியத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதில் என்ன இருக்கோ அது காரணத்தில் இருக்கும். தங்கம் நகை பிரகாசமாக இருக்குன்னா அந்த பிரகாசம் எங்கே இருக்கும்? தங்கத்தினுடைய பிரகாசம். அதே மாதிரி இதெல்லாம் இந்த உலகம் அறிவாக இருக்கிறதுனாக்கா அப்போ இதற்கு காரணமான மூலப்பொருள் அறிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் என்ன இருக்குன்னு கேள்வி கேட்குற நான் அறிவு சுரூபமாக இல்லையான்னு. நான்கிறது அறிவு பொருள். நான்கிறது அறிவு பொருள்னா அப்போ எனக்கு மூலமாக எது இருக்கிறதோ அதுவும் அறிவு பொருளாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் அது அறிவு. அதனால் சித் ககனம். அப்படி எது இருந்ததோ அதுவே தெய்வம். அதனால் இது மாயாது. உலகங்கள் அனைத்தும் எல்லா நாமரூபங்களும் அழிகின்ற பொழுதும் காலமும் அழிகின்ற பொழுதும் எது அழியாமல் இருக்கின்றதோ, இந்த இடமும் காலமும் அழிகின்ற பொழுதும் எது அழியாமல் இருக்கின்றதோ அதுவே தெய்வம். இப்படி எது தெய்வம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை எப்படி பூஜை பண்ணுறதுன்னு கேள்வி அதானே. தேவ பூஜை ஆவதுன்னு, தேவ பூஜை செய்வது எப்படின்னு கேட்டால் தெய்வம் எதுன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை எப்படி பூஜிப்பதுங்கிறத அடுத்த பாடலிருந்து சொல்லுகின்றார். 23வது பாடல். அறிவு சமபாவனை சந்தோடம் எனும் மலர்களால் அந்த தேவாம்
அந்த தேவாம் பிரிவறிய ஆத்ம தத்துவத்தை அர்ச்சிப்பதே பெரிய பூசை. குறி வடிவில் பூசனை அல்ல. அகண்டம் எனக் கூறும் தெய்வம் நெறிகொள் புறத்தொழில்களால் நேராது. இங்கு அதனாலே நிறையும் இன்பம். எவ்வாறு தேவ பூஜை செய்வது என்றால், அறிவு, சம பாவனை, சந்தோஷம் என்னும் மலர்களால் அந்த தேவாம் பெரிவறிய ஆத்ம தத்துவத்தை அர்ச்சிப்பதே பெரிய பூஜைன்னு. இதுதான் பூஜை. அறிவு, சமபாவனை, அந்த தெய்வத்தை பற்றிய விவேகம், ஆத்ம தத்துவ ஆத்ம ஞானம், சமபாவனை, அந்த ஞானத்தினால இங்கு எல்லாவற்றையும் அதுவாக பார்த்தல் என்பது சமபாவனை. அதெல்லாம் பார்க்குறோமோ, நல்லா நாம ரூபத்தில் நம்ம பார்க்குறோமோ, அந்த நாம ரூபங்களுள் அந்த ஆத்மாவே இருக்கின்றது. ஆத்மாவே நாம ரூபத்தை எடுத்துக்கொண்டு பல்வேறாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்று அனைத்துள்ளும் அதை சமமாக பார்த்தல். நகைகளை பார்க்கிற பொழுது தங்கம்தான் இந்த நகைங்கிற இந்த வடிவத்தில் இருக்குது. ஏன்னா அது ஒரு கிராமாக இருக்கலாம், ஒரு சின்ன நகை ஒரு கிராமில் செய்யப்பட்ட நகையாக இருக்கலாம், அல்லது பெரிய ஒட்டியானம் மாதிரி பெரிய தங்கச்சங்கிலி பெரிய நகை வடிவத்தில் இருக்கலாம். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிறது ஒரே தங்கம் தான். அல்ல சிறியது பெரியதுங்கிறது அதனுடைய வடிவத்தில் இருக்குது, வாஸ்தவமான பொருளில் இல்லை, பாரமார்த்திகமாக இல்லை. அதனால் சமபாவனை, அனைத்தையும் சமமாக, அது எறும்பாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், சிறிய பொருள் பெரிய பொருள் எல்லாம் எல்லாவற்றுள்ளும் ஒரே பரம்பொருள் இருக்கின்றது. அனோரணியான் மகத்தோ மகியான். யானை எலி ரெண்டுலையும் ஒன்று தான் இருக்குது. விநாயகர் தத்துவம் அதானே. விநாயகருக்கு வாகனம் என்னன்னா எலின்னு. எலியாக எது இருக்கோ அதான் யானையாக இருக்குது. அதனால் எலி மேலே யானை வாகனம், மகத்தோ மகியா. அப்புறம் அது அனோரணியான்னா, பாலூட்டிகளில் அந்த உயிரினத்தில் சின்ன உயிரினம் எலினா, அதுக்கு அது உருவகம். பெரிய உயிரினம் யானைனா, ரெண்டுக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே பரம்பொருள் தான். அதனால் அந்த பெரிய, அல்லது யானை மாதிரி அந்த பெரிய பொருள் சின்ன எலி மாதிரியான பொருளுள்ளும் அது ஆதாரமாக இருக்கின்றது. பிரம்மம்னாலே பெரியது தானே. உலகத்திலேயே பெரிய பொருள் எதுன்னா பிரம்மம் தான். அப்புறம் உலகத்திலேயே சிறிய பொருள் எதுனா அதுவும் பிரம்மம் தான். ஏன்னா சிறிய பொருளுக்குள்ளும் அது ஆத்மாவாக இருக்கின்றது. அதுக்குள்ளே அது இருக்கணும்னா அதோட சின்னதாக தானே இருக்கணும். அதனால் அனோரணியான், அணுவுக்கும் ஆத்மாவாக இருப்பதுன்னா. அப்புறம் பெரிய பொருள் எதுனாக்கா அதனிடத்துல தான் எல்லாம் இருக்குது. அதனால் எது எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டு இருக்கின்றதோ அது அதை விட பெரிய பொருள்னு. அப்போ அதை கடந்தும் அது இருக்கின்றது. அதனால் சிறியது பெரியதுங்கிறது அதை கடந்ததாகவும் அது இருக்கின்றது. சிறியதுன்னு சொல்கிற பொழுது அதற்குள்ளும் அது இருக்கின்றது, பெரியதுன்னு சொல்கிற பொழுது அதை கடந்ததாகவும் அது இருக்கின்றது. அதனால் பானையை பார்த்து மண் எங்கே இருக்குன்னா, பானைக்குள்ளே மண் இருக்கின்றது. பானைக்குள்ளே மண் இருக்குன்னா என்னது, பானையோட ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு துகளாகவும் மண் தான் இருக்கின்றது. அப்புறம் பானை கடந்தும் மண் இருக்கிறதுனா என்னது, பானை இல்லாத பொழுதும் மண் இருக்குது. பானைங்கிறது அந்த பானை மட்டும்தான் மண்ணுன்னு சொல்ல முடியுமா? மண் பானை ஆயிடுச்சு, அதனால் அந்த பானை மட்டும்தான் மண்ணுன்னு சொல்ல முடியாது. மண்கிறது பானை கடந்ததாகவும் இருக்கிறது. மண்ணிடத்தில் தான் பானை இருக்கிறது. அதனால் மண்ணானது பானையை விட பெரிய பொருள். அப்புறம் பானைக்குள்ளே என்ன இருக்குன்னா, பானையாக இருப்பாங்க, பானையினுடைய ஒவ்வொரு அணுவிலும் அதே மண் தான் இருக்குது. அதனால் அந்த பானையை விட அது சிறிய பொருள்னு. அதனால் இப்படி சிறியது பெரியது அனைத்துள்ளும் சமபாவனை. அந்த சமபாவனை எப்பொழுதும் இருந்தனால் பண்டிதாக சமதர்ஷினகன்னு சொன்னார். அதான் சமபாவனை. சந்தோஷம், அதனால் இருக்கக்கூடிய ஒரு நிறைவுணர்வு, எங்கேயும் பூர்ணமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை பார்த்து கொண்டிருத்தல், அதனால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிறைவான மனசு, சந்தோஷம் எனும் மலர்களால். இதுதான். அதனால் அழுதுகிட்டே பூஜை பண்ணக்கூடாது.
பகவானுக்கு பூஜை பண்ணுற பொழுது எனக்கு இதை கொடு அதை கொடு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அழுதுகிட்டே பூஜை பண்ணுறது இல்லை, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பூஜை பண்ணுறது. ஏன்னா பூஜிப்பவனும் பூஜிக்கப்படும் பொருளும் ஒன்று தான். அவன் வேற நான் வேறேன்னு பிரித்து பார்த்து நான் ஒரு பகவான் நான் பக்தன் அப்படின்னு நினச்சாக்கா அது பேத உணர்வு. அவருக்கு வேறாக நான் இருக்கிறேன்னு அவருக்கு வேறாக இருந்தாக்கா, பகவானுக்கு வேறாக இருந்தாக்கா அது துவைத்த பாவனை. ஆனால் அவர்தான் இங்கே ஆத்மாவாக உடலாக ஜீவனாக இருக்கின்றார், எல்லாம் அவர்தான் அப்படின்னு அந்த பாவனை இருந்தால் அழுவதற்கு விஷயம் இல்லை. அதனால் சந்தோஷம்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக என்னை தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானேனா, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே திருமந்திரத்தில் சொல்கிறார். அதனால் சந்தோஷம்னா அதனால் மகிழ்ச்சியாக நிறைவாக சந்தோஷம் எனும் மலர்களால் அந்த தேவம் அந்த பகவானை பூஜிக்கிறதுக்கு என்னென்ன மலர்கள்? பூ தானே முதல்ல முக்கியமானது பூஜைக்கு. பூ என்ன பூ? அறிவு, ஆத்ம ஞானம். அப்புறம் ஆத்ம ஞானத்தினால சமபாவனை, இப்போ எல்லாவற்றையும் சமமாக பார்க்கறது. அப்புறம் அதனால் நிறைவாக இருக்கிறது. பூர்ணமதக பூர்ணமிதம்னு பூர்ணமான மனதோடு இருத்தல் சந்தோஷம். அது மலர்கள், இதான் மலர்கள். அந்த தேவம், அதனால் இந்த மலர்களால் அந்த தேவம் அந்த சின்மாத்திரமான அந்த பரம்பொருளை அந்த தெய்வத்தை பிரிவறிய ஆத்ம தத்துவத்தை தனக்கு வேறாக இல்லாத அந்த பரம்பொருள் தத்துவத்தை அர்ச்சிப்பதே, அந்த பூஜிப்பதே பெரிய பூஜை. அதுதான் உண்மையான பூஜைனா. ஈஸ்வர பூஜைங்கிறது ஆத்ம தத்துவத்தை சதா சிந்தித்தல் என்பதுதான். விவகாரம் பண்ணுகின்ற பொழுதும் எப்பொழுதும் சமபாவனையோட மகிழ்ச்சியோடு இருக்கிறது என்பது அந்த ஆத்ம தத்துவத்தை பூஜிப்பது ஆகும். எங்கும் எப்பொழுதும் அதையே கண்டுகொண்டு இருத்தல் அந்த ஆத்ம தத்துவத்தை பூஜிப்பது ஆகும். இந்த மலர்கள்ங்கிறது மனோபாவனை, மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் மலர்களாக இருக்குது. அந்த எண்ணம் என்னவாக இருக்கணும்? துவைத்த விருத்தியாக இருக்கக்கூடாது, அத்வைத்த விருத்தி, அகண்டாகார விருத்தி. அதனால் எண்ண மலர்கள்னா அகண்ட அத்வைத்த ஞான மலர்கள், அத்வைத்த ஞானம், அத்வைத்த ஆத்ம தத்துவத்தை பற்றி எண்ண மலர்கள். அதனால் ஆத்ம தத்துவத்தை அர்ச்சிப்பதே சிந்திப்பதே பெரிய பூஜை. அதனால் அகண்டாகார விருத்தின்னு தியானத்தை சொல்கிறோம். இப்போ அகண்டாகார விருத்தியாக பிரம்ம தத்துவத்தை சிந்திப்பது என்பது தான் அர்ச்சிப்பது, பூஜிப்பது. இப்போ அந்த அகண்டாகார விருத்தி என்னது? எல்லாம் பிரம்மம் என்பது தான். குறி வடிவில் பூஜனை பூசனை அல்ல. அதனால் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டும் வைத்துக்கொண்டு இதில் மட்டும்தான் பகவான் இருக்கிறார்னு நினச்சா அது பூஜை அல்ல. ஆனால் புறத்தில் ஒரு விவகாரத்துக்காக நமக்கு வெளியே இருக்கிற மாதிரி வைத்துக்கொண்டு பூஜை பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் அதற்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய பாவனை என்னது? அந்த பரம்பொருள் தத்துவம் தான் இவ்வாறு இருக்குதுன்னு நினச்சிருந்தா அது தவறு இல்லை. அப்படி இல்லாமல் அந்த ஞானம் இல்லாமல் ஒரே ஒரு வடிவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சி பூஜை பண்ணால் அது பூஜனை அல்ல. அதனால் ஆச்சாரியர் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பாடுற. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் என்னது? முழுக்க வேதாந்தம் தான். அதனால் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின் துல்லியம்னா அப்படி முழுக்க வேதாந்தம் தான். அப்படி ஆச்சாரியர் பாடியிருக்க எல்லா தேவதைகளுக்கும் பாடியிருக்கிறார். சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா தேவதைகளுக்கும் பாடியிருக்கிறார். அதுக்குள்ளே பார்த்தா எல்லாம் அத்வைதம் தான். உள்ளே இருக்கிறது எல்லாம் அத்வைதம் தான். பாடிட்டு முடிக்கிற பொழுது அங்கே அந்த ரூபம் எந்த ரூபத்தை பார்த்து பாடினாரோ அந்த ரூப தத்துவமானது அதுவும் சொல்லப்படும். ஆனால் உள்ள பாவனை இருக்கிறது சமபாவனை, சந்தோஷம், நிறைவு. விவகாரத்தில் ஒரு நான் பூஜிப்பவன் அப்படின்னு ஒரு பூஜைக்கு இருக்கிறது. ஒரு ஸ்தோத்திரம் பாடுற பொழுது அதை நான் அவ்வாறு இருக்கின்ற இந்த பரம்பொருளை வணங்குகின்றேன். அதனால் அப்படி இருக்கின்ற இந்த தட்சிணாமூர்த்தியை நான் வணங்குகின்றேன். அது விவகாரத்தில் நடக்கிறது. அதனால் அந்த ஞானத்தோடு பூஜை பண்ணால் அது தவறு இல்லை. ஞானம் இல்லாமல் பூஜை பண்ணால் அது அறியாமை. அங்கே தான் சண்டை சச்சரவு வருது. என்னுடைய தெய்வம், என்னுடைய மதம், என்னுடைய கடவுள் இது மட்டும்தான் பெரியது, மற்றதெல்லாம் சாத்தான்னா. சாத்தான் பேய் பிசாசுனா சாத்தான் பேய் பிசாசாக இருக்கிறது உன் தெய்வம் தான். அதானே சாத்தான் சொல்லு. எதை நீ தெய்வம்னு சொல்கிறியா? சாத்தான் பேய் பிசாசா, அப்புறம் அது என்னது? கடவுள் வேறு சாத்தான் வேறையா? என்ன சாத்தானாக இருக்கிறது அதே கடவுள் தான். நீ சாத்தான் மாதிரி மனசில் குணத்தை வச்சுருந்தேன்னா அவர் சாத்தானாக இருந்தால் உன்னை ஆட்டி படைக்கிறார். தெய்வீக குணம் மனசில் இருந்தால் அவர் தெய்வமாக அருள் புரிகிறார். ரெண்டும் ஒன்று தான். அதனால் நம்ம மனசில்
என்ன குணம் இருக்கோ நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படியே கடவுள் தெரிகின்றார். அதனால் அறியாமை, அறிவு இல்லாமை, அஜ்ஞானம்தான் சாத்தான். அதனால் அஜ்ஞானம் இருக்கிறவன் கடவுள் வேறு, சாத்தான் வேறு, உலகம் வேறுன்னெல்லாம் பிரித்து பார்க்கிறான். ஞானம் இருக்கிறவன் அப்படி பார்க்கறது இல்லை. அதனால் இங்கே அந்த ஞானம் இல்லாமல் குறிவடிவில் பூசனை அல்ல. அகண்டம் என கூறும் தெய்வம் நெறிகொள் புறத் தொழில்களால் நேராது. அதனால் அகண்டமாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக காலதேச வஸ்து வரையறை இல்லாமல், பிளவு இல்லாமல் இருக்கின்ற அந்த நிர்குண தெய்வம் நெறிகொள் புறத் தொழில்களால் நேராது. ஒரு முறையாக செய்கின்ற இந்த பூஜையினால் அடையப்பட முடியாதது. இங்கு அதனாலே நிறையும் இன்பம். இந்த ஞான அர்ச்சனையினால் இப்படி சாஸ்திரத்தை குரு வாயிலாக கற்று கேட்டு அறிந்து கொண்டு ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு அதையே சதா சிந்தித்து கொண்டிருப்பதனால நிறைவான இன்பமானது கிடைக்கும். சகுனமாக ஒரு ரூபத்தை மட்டும் வைத்து வணங்குறதுனால அங்கேயும் ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் நிறைவான இன்பமாக அது இருக்காது. அதனால் நிறையும் இன்பம்னா பூர்ணமான இன்பமானது கிடைக்கும். இன்னர்குண பிரம்ம தத்துவ ஞானத்தை சிந்திக்கிறதுனால சகுனமாக மட்டும் வைத்துக்கொண்டு அதற்கு மேலே விவேகம் இல்லாமல் ஏதோ ஒரு லௌகிக்க தேவைகளை வைத்துக்கொண்டு அதற்காக பூஜை பண்ணால் அந்த அருளை அதற்கான அருள் கொடுப்பார், அது கிடைக்கும். ஆனால் அது முழுமையான நிறைவான இன்பத்தை கொடுக்குமானா கிடைக்காது. சொல்லப்போனால் அது பிரச்சனையாக ஆகும். அப்படி தான் அசுரர்கள்லாம் பார்க்குறோம். உபாசனை பண்ணுறான், கடவுள் என்ன வரம் வேண்டும் கேளுனாக்கா சாகா வரம், அது கொடுக்க முடியாதுன்னா அப்போ 3 உலகங்களையும் ஆளுகின்ற வரம் இல்லை வேறு ஏதோ ஒன்று, எது கேட்டாலும் அதுவே காலப்போக்கில் அவனுக்கு பிரச்சனையாக ஆகின்றது. அதனால் குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னா வந்ததுக்கப்புறம் தான் அதோட பிரச்சனை தெரியுது. அதனால் இதையா தவம் இருந்து பெற்றோம் அப்படின்னு அப்புறமா நினைக்க வைக்கிறான். அதனால் அப்படி இருக்குது. இல்லை திருமணம் ஆகலை, அதனால் திருமணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கொடு மாப்பிள்ளை கொடுனாக்க வந்ததுக்கப்புறம் தான் அதோட மகிமை தெரிகின்றது. வேறு என்னெல்லாம் இருக்குது. செல்வம் இல்லைன்னா செல்வம் வேணும்னு கேட்குறான். செல்வம் கடவுளும் கொடுத்துட்ற, பிரார்த்தனை பண்ணாக்க அது நியாயமாக இருந்தால் கொடுத்துட்றார். செல்வம் வந்ததுக்கப்புறம் தான் அதில் இருக்க பிரச்சனையானது தெரிகின்றது. அதனால் என்னன்னா லௌகிக்கமாக கேட்டாலும் பகவான் கொடுக்குறார். ஆனால் அது நிறையும் இன்பம் அல்ல. நிறையும் இன்பம் ஞான அர்ச்சனையினால் வரக்கூடியது. அதனால தான் பேரின்பம்னு சொல்கிறோம். மற்ற சிற்றின்பங்களும் இறைவனுடைய சகுனமாக இறைவனை பூஜை பண்ணுறதுனால கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதெல்லாம் சிற்றின்பமாகத்தான் இருக்கும். பேரின்பம் வேண்டும் என்றால் அது ஞானத்தினால், ஞான அர்ச்சனையால் கிடைக்கக்கூடியது. ஞான அர்ச்சனைங்கிறது ஞான சிந்தனை, அகண்டாகார விருத்தி, பிரம்மாணு சிந்தனம் என்பதுதான். அடுத்த பாடல் 24வது பாடல். தெள்ளறிவு எல்லா கலைக்கும் எட்டாது, எல்லா கருத்தும் சேர்ந்து உள் நிற்கும், உள்ளது இலது இரண்டின் நடு, சத்தா சாமான்யமே உருவாய் நிற்கும், தள்ளறிய பெரும் சத்தா மாத்திர, மெய்யாம் தெய்வம் தானும் ஈதே, எள்ளறிய இது விகற்ப வடிவாகில், உணர்வுருவை இழந்து வேறா. தெள்ளறிவு எல்லா கலைக்கும் எட்டாது, எல்லா கருத்தும் சேர்ந்து உள் நிற்கும், உள்ளது இலது இரண்டின் நடு சத்தா சாமான்யமே உருவாய் நிற்கும், தள்ளறிய பெரும் சத்தா மாத்திர மெய்யாம் தெய்வம் தானும் ஈதே, எள்ளறிய இது விகற்ப வடிவாகில், உணர் உருவை இழந்து வேறாம். தெள்ளறிவு எல்லா கலைக்கும் எட்டாது. மற்ற எல்லா ஞானங்கள் பராவித்யா அபராவித்யான்னு உபனிஷத்தில் பார்க்குறோமே,
இந்த ஆத்ம ஞானம் தவிர மற்ற ஞானங்கள் எல்லாம் பராவித்யா. அதனால் அந்த அபராவித்யினால் இதை அறிந்து கொள்ள முடியாது. பரம்பொருள் பற்றிய ஞானம் தான் பராவித்யா. மற்ற வித்தைகள் எல்லாம் அபராவித்யைகளால் இதை அறிந்து கொள்ள முடியாது. அதனால் அபராவித்யா எதுனா வேதம் முதலானவைன்னு வேதமே சொல்லுது, உபனிஷத்தே சொல்லுது. அபராவித்யா என்ன அப்படிங்கிற பொழுது இப்போ வெறுமனே அந்த சப்த மாத்திரத்தினால் அது அறிந்து கொள்ளத்தக்கது அல்ல. வேதம் சப்த ரூபமாக இருக்குது, சப்த மாத்திரத்தினால் அது அறிந்து கொள்ளத்தக்கது அல்ல. சப்தத்தின் மூலம் எதுவெல்லாம் அது ஆத்மா அல்ல என்று நீக்குவதோடு சப்தமானது நிறைவு பெற்று விடுகின்றது. அதனால் நேத்தினா அதனால் எதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு நீக்கிட்டு உபனிஷத்து மௌனமாக இருக்கின்றது. அப்போ எதை கொண்டு எல்லாவற்றையும் நீக்கினாயோ அது ஆத்மாங்கிறதான் உபதேசம். இல்லை நேரடியாக அதை காட்ட முடியாது. அதில் எதெல்லாம் ஆத்மா இல்லை என்று காட்டுவதற்கு சப்தங்கள் பயன்படுகின்றன. அதை தவிர மற்ற எல்லா வித்தைகளும் அபராவித்யா. அதனால் எல்லா கலைக்கும் எட்டாது. இந்த தெல்லறிவுனாக்கா இந்த சைத்தன்யமானது, சித்தானது, சித்ரூபமான ஆத்மாவானது, தெளிந்த அறிவுங்கிறது இங்கே ஆத்மா, அறிவு சுரூபமான ஆத்மா. அது எல்லா கலைக்கும் எட்டாது. மற்ற லௌகிக்க வித்தைகளால் அபராவித்தைகளால் அடையப்பட முடியாதது. எல்லா கருத்தும் சேர்ந்து உள் நிற்கும் உள்ளது இல்லது இரண்டின் நடு சத்தா சாமான்யமே உருவாய் நிற்கும். அந்த தெள்ளறிவானது எங்கே இருக்கிறதுனா சத்தா சாமான்யமாக இருக்கின்றது. எல்லா இருப்புக்குள்ளும் எல்லா இருப்பதற்குள்ளும் இருப்பாய் அது சமமாய் இருக்கின்றது. எல்லா இருப்பதற்குள்ளும் இருக்கிறதுன்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அதற்குள்ள இருப்பாய் இருப்பது அது. அதனால் சத்தா சாமான்யம்னா அனைத்துள்ளும் சமானமாக இருக்கக்கூடிய சத்து. எல்லாவற்றிலும் சாமானியங்கிறது சமானமாக எது இருக்கோ அதுக்கு சாமானியம்னு பேர். இப்போ எல்லாவற்றிலும் சமானமாக எது இருக்குது? இருப்புங்கிறது தான் இருக்குது. அதனால் மரம் இருக்குது, செடி இருக்குது, ஆகாசம் இருக்குது, பறவைகள் இருக்கின்றன, விலங்குகள் இருக்கின்றன, மனிதன் இருக்கிறான், அப்புறம் எறும்பு கொசு இருக்குன்னா எல்லாவற்றிலும் சமானமாக இருக்கிறது எது? அந்த இருக்குங்கிற இருப்பு மட்டும். அது மட்டும். அப்புறம் அதற்கு மேலே ஒரு நாமரூபம் சேர்ந்து அது வேறையாக தெரிகின்றது. ஆனால் எல்லாவற்றுள்ளும் சமமாய் இருக்கிற இருப்பு அது. அதனால் சத்தா சாமான்யம். ஆனால் உள்ளது இலது இரண்டின் நடு சத்தா சாமான்யம்னா இருக்கு இல்லை என்று வருகின்ற எல்லா எண்ணங்களுக்கு உள்ளும்னா எல்லா கருத்தும் சேர்ந்து உள் நிற்கும் உள்ளது இலது. அதனால் இந்த மனதில் பலவிதமான விருத்திகள் வருகின்றன, விஷயங்களை பற்றிய விருத்திகள். இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இல்லைன்னு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எண்ணங்கள் மனதில் வருகின்றன. அந்த இருக்கு இல்லைங்கிற ரெண்டு விருத்திக்கும் ஆதாரமாக ரெண்டு விருத்திகளையும் பிரகாசிப்பதாக, அப்புறம் அந்த ரெண்டு விருத்திகள் இல்லாத பொழுதும் இருப்பதாக அது இருக்கின்றது. அப்படி அந்த அறிவானது இருக்கின்றது. அதனால் எல்லா கருத்துங்கிறது எல்லா சித்த விருத்திகளும் சேர்ந்து உள் நிற்கும். அதனால் பிரதிபோத விதித்தம் மதம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு போதம் ஒவ்வொரு விருத்திக்கும் சாட்சியாக அது இருக்கின்றது. அப்புறம் விருத்திகள் இல்லாத பொழுதும் அந்த விருத்திகள் இல்லாத இடைவெளியிலும் அது இருக்கின்றது. அதையும் காமிக்குதே. அதனால் மனசில் எண்ணம் இருக்குது, எண்ணம் இல்லை. எண்ணம் இருக்குங்கிற பொழுது இந்த எண்ணம் மனசில் இந்த எண்ணம் ஓடுதுங்கிறத பார்க்க முடிகின்றது. அப்புறம் எண்ணமே இல்லாமல் மனது வெறுமையாக இருந்த ஒன்றும் நான் இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா ஒன்றும் இல்லைன்னு ஒன்றும் இல்லைங்கிறது தெரிகின்றது. இப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா ஒரு அபிப்பிராயம், ஒரு கருத்து சொல்கிறோம். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை தெரியும்னு சொல்லலாம், தெரியலேன்னு சொல்லலாம். இல்லை ஒரு எண்ணமும் இல்லை, நோ ஐடியான்னா. நோ ஐடியாங்கிறது ஒரு ஐடியாவா இல்லையா? அதனால் அது அறியப்படுகின்றது. எந்த எண்ணமும் இல்லைங்கிற அந்த வெறுமையும் அறியப்படுகின்றது. அதனால் உள்ளது இல்லது இரண்டின் நடுனா இந்த இரண்டுக்கும் வேறாக, இரண்டிற்கும் நடுவாக, இரண்டிற்கும் நடுவிலும், தெரியும் தெரியாது, இருக்கு இல்லை என்ற இரண்டிற்கு நடுவிலும் அது இருக்கின்றது. இரண்டையும் அறிவதாய் அது இருக்கின்றது. சத்தா சாமான்யமே உருவாய் நிற்கும். அதுதான் அதனுடைய ஸ்வரூபம். அந்த அறிவு, அந்த சித்து அதுதான் அந்த ஆத்மா, அந்த தெல்லறிவு அதுதான் தெய்வம். மேற்கொண்டு
அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி பிரம்மவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.